மனநிலையில செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு. அதே தாங்க வெஸ்டீஜ் வியாபாரம். வெஸ்டீஜ் வியாபாரத்தை நம்ம ஏதோ ஜஸ்ட் லைக் தட் செய்யலாம். ஏதோ பொருள் வாங்குறோம், யூஸ் பண்றோம், அந்த மாதிரி சாதாரணமா செயல்படுத்தலாம். ஏதோ மாசம் ஒரு 5,000 10,000 20,000 சம்பாதிக்கிறதுக்காக நீங்க உள்ள வந்திருக்கலாம். அல்லது என்ன அப்படின்னா என் தலைமுறைக்கும் வருமானம் வரணும், மாத வருமானம் 6 இலக்கம் 7 இலக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செய்யறவங்களா இருக்கலாம். பட் நான் சொல்லக்கூடிய இந்த 9 கோர்ஸ் யாருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே பயன்படும். அதுல குறிப்பா 6 இலக்க 7 இலக்க வருமானம் வேணும் அப்படின்னு செயல்படுறவங்களுக்கு இது கண்டிப்பா உதவியா இருக்கும்னு நம்புறேன். வாட் யூ பிலீவ் அபவுட் யூ, உங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது முதல்ல முக்கியம். ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு உண்மையாக நடந்த ஒரு ஆய்வை பத்தி உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டு உள்ள போலான்னு நினைக்கிறேன். ஒரு டாக்டர் பிளஸ் சயின்டிஸ்ட், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய மாணவர் ஒருத்தரை கெமிஸ்ட்ரி லேபுக்கு அழைக்கிறார். அந்த லெபார்டரிக்கு அவர் வராரு. அந்த மாணவர் வரும்போதே அந்த லெபார்டரியில என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பழுக்க காய்ச்சிய ஒரு இரும்பு கம்பி இளஞ்சிகப்பு நிறத்துல இருக்கு. தக தக தகன் அந்த கம்பி அங்க காய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த மாணவரை அங்க படுக்க சொல்றாங்க. அவர் படுக்கிறாரு, தூங்க சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவரு தூங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரார். அதாவது விழித்திருக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் இடைப்பட்ட நிலையில அவர் இருக்கிறார். அந்த நேரத்துல அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட கண்ணெல்லாம் கட்டியாச்சு மாணவருக்கு. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாருன்னா அந்த பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மாணவருடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல அது போகுது. அவரை குப்பிரிக்க படுக்க வச்சிருக்கிறாங்க. அவரோட முதுகுல பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியை வைக்கிற மாதிரி ஒரு உணர்வை உருவாக்குறாங்க. ஆனா வைக்கிறது பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பி அல்ல, ஒரு குச்சி வடிவத்துல ராடு வடிவத்துல ஐஸை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த ஐஸை தான் வைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாணவருடைய முதுகுல ஒரு பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியை வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொப்பளம் வருது, உடம்புல அந்த மாதிரி புண்ணு ஏற்படுது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆய்வுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம மனதிற்கு என்ன சக்தி இருக்கு அப்படின்னா நினைப்புக்கு சக்தி ஜாஸ்தியா நெஜத்துக்கு சக்தி ஜாஸ்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மனசுல நினைச்சது இரும்பு கம்பி, பழுக்க காய்ச்சி இரும்பு கம்பி, நெஜம் ஐஸ் குச்சி. ஆனா நடந்தது நினைப்புல அவர் என்ன பண்ணாரோ பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியை வச்சா என்ன நடக்குமோ அதுதாங்க நடந்துச்சு. அதே தாங்க நமக்கும். நெஜம் என்னங்கிறத விட நினைப்பு தான் முக்கியம். நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எஸ், நான் கிரவுண்ட் டைரக்டர், நான் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர், டபுள் கிரவுண்ட் டைரக்டர், நான் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பேன், அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அதே மாதிரி ஆயிடுவீங்க. அதனால முதல்ல நீங்க உங்களை பத்தி நினைக்கக்கூடிய நினைவுகள் உயர்வாக இருக்கணும். தென் ஒரு ரூல் ஒண்ணு சொல்லிட்டு உள்ள போறேன். there is a rule called Pareto principle. இதை 80-20 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 80% of the productivity done by only 20% of the people in any team or organization. எந்த ஒரு குழுவை எடுத்தீங்கனாலும் எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்தீங்கனாலும் 80% ப்ரொடக்டிவிட்டி, அதாவது 80% ரிசல்ட், அந்த ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 20% மக்கள். 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 20 பேர் தான் 80% ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்க தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர் பீப்புள். This 20% people are core people. அந்த கோர் பீப்புள் தான் மேக்சிமம் வால்யூம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்ப இந்த மீட்டிங்கே எடுத்துக்கோங்க. இப்ப இந்த அடுத்து வரக்கூடிய 45 நிமிடம் என்னுடைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிறேன். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய மெசேஜ்ல 80% மெசேஜ் 20% மக்களுக்கு தான் போகும். இந்த 80-20 ரூல் எங்க வேணுமாலும் அப்ளை ஆகும். இப்ப நான் என்ன விருப்பப்படுறேன்னா நீங்க 80% மேல இந்த மெசேஜ் எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறேன். why you should be a core. நீங்க ஏன் கோர் பர்சனா இருக்கணும்? கோர் பர்சனா இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். கன்சிஸ்டன்ட் இன்கம். நம்ம ஏன் இந்த பிசினஸ்க்குள்ள வந்திருக்கோம்? everyone wants to make money. ஒரு நல்ல டீசென்ட் இன்கம் வரணுங்கிறதுக்காக உள்ள வந்திருக்கோம். அப்ப அந்த வருமானம் தொடர்ச்சியாக வரும். மாதம் நம்ம வருமானம் தொடர்ச்சியா வரத்துக்கு நீங்க கோரா இருக்கணும். கன்சிஸ்டன்ட் இன்கம்.
தென் அடுத்து கன்சிஸ்டன்ட் growth, தொடர் வளர்ச்சி. எவ்ரி 3 months 6 months உங்களோட செக்ல வந்து ஏறிட்டே போகணும், உங்க டைட்டில் அப்கிரேட் ஆகணும், அந்த மாதிரி தொடர் வளர்ச்சி வருவதற்காக. தென் பில்டிங் ரெசிடுவல் இன்கம், நம்மளுடைய ஓய்வு காலத்துல 8 வருஷம் 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் பீரியட்ல நம்மளுக்கு வருமானம் வரணும். தென் நம்மளுடைய சந்ததிக்கு வருமானம் வரணும். அப்ப நம்ம கோரா இருக்கணும், நம்ம டீம்ல நிறைய கோரை உருவாக்கணும். தென் இன்ஸ்பைரிங் அதர்ஸ், உங்களை பார்க்கும் போதே நானும் இவரை மாதிரி சாதிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துடிப்பை உருவாக்கணும். தென் அடுத்து இன்னைக்கு உங்களுடைய வருமானம் 4 இலக்கமா இருக்கலாம், 5 இலக்கமா இருக்கலாம். பட் டெஃபினட்டா என்னால உறுதியா சொல்ல முடியும், நீங்க ஒரு கோர் பர்சனா இருந்து இந்த விஷயத்தை டூப்ளிகேட் பண்ணீங்கன்னா 6 இலக்க 7 இலக்க வருமானம், மாத வருமானம் எடுத்துட்டு வர முடியும். அதனால இந்த கோர் குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஏபிசி ஆஃப் 9 கோர்ஸ், இந்த 9 கோரை ஏபிசியா பிரிக்கிறோம். அது என்ன அப்படிங்கறத ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாங்க. ஏ, திஸ் இஸ் ஆட்டிடியூட். இந்த பிசினஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல ஆட்டிடியூட் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்றேன். இதுல ஒரு ஊர்ல ஒரு மகா 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 குடிகாரர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினைக்கும் குடிச்சிட்டு ரோட்ல படுத்திருப்பார், எங்கேயாவது வாந்தி எடுத்திருப்பாரு, ரோட்ல படுத்திருப்பாரு. இதேதான் அவரு தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு மீடியால இருந்து அவர்கிட்ட பேட்டி எடுக்க போறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த நகரத்துல நீங்க இவ்வளவு மோசமா இருக்கிறீங்க, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த குடிகாரர்கிட்ட போய் கேக்குறாங்க. அந்த குடிகாரர் அதற்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, சின்ன வயசுலயே எங்க அப்பா குடிகாரரா இருந்தாரு. எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மாவை போட்டு தினைக்கு அடிப்பாரு. எங்க குடும்பத்துல எப்பவுமே பிரச்சனையா இருக்கும். எங்க அம்மாவை அடிக்கிறது மட்டும் இல்ல, எங்களை படிக்க விட மாட்டாரு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. இந்த விஷயம் எல்லாம் என்ன போட்டு ரொம்ப அழுத்திருச்சு. அதனால நானும் என்ன ஆயிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பானால குடிகாரரா மாறிட்டேன் அப்படிங்கிறார். அந்த மீடியால இருந்து என்ன பண்றாங்கன்னா, அதே நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன், ஒரு ஆந்திரபிரனரை போய் பாக்குறாங்க. குறுகிய காலத்துல அந்த நகரத்துல மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்திருக்கிறார் அந்த ஆந்திரபிரனர். அந்த பிசினஸ்மேனை போய் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவர்கிட்ட ஸ்டோரி, நீங்க இந்த மாதிரி வந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா ரொம்ப மோசமா நடந்துட்டாரு. தினைக்கும் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவார். எங்க அம்மாவை அடிப்பாரு, படிக்க விட மாட்டாரு. படிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை எனக்கு உருவாக்கல. இந்த விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து என் மனது புண்பட்டுருச்சு. அப்போ ஒரு முடிவு எடுத்தேன், எப்படியெல்லாம் ஒரு அப்பா எனக்கு நான் இருக்கணும்னு எதிர்பார்த்தனோ அந்த மாதிரி ஒரு அப்பாவா நான் என் குழந்தைக்கு இருக்கணும் அப்படின்னு அந்த நிகழ்வை பார்த்து முடிவெடுத்தேன் அப்படின்னாரு. கடைசியா என்ன விஷயம் அப்படின்னா, அந்த குடிகாரர் இந்த வியாபாரி 2 பேருமே ஒரே வீட்டுல பிறந்து வளர்ந்த அண்ணன் தம்பி, ஒரே சூழ்நிலை தான். பட் அந்த சூழ்நிலை அவங்களை எப்படி மாத்தி இருக்குன்னு பாருங்க. பிகாஸ் அதே தாங்க வெஸ்டீஜ்லயும். வெஸ்டீஜ்ல எல்லாத்துக்கும் நடக்கிற நிகழ்வு வந்து சேம் இன்கம் பிளான் தான், சேம் ப்ராடக்ட்ஸ் தான், எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? எல்லா விஷயங்களும் நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க, the way how you see things and do things. ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் என்ன, செயல்படுத்தக்கூடிய கண்ணோட்டம் என்ன அப்படிங்கறது ஆட்டிடியூட். தென் அடுத்து பிசினஸ். நம்ம ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. வெஸ்டீஜுக்காக 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ ஒதுக்குவோம். ஆனா நம்மளுடைய முழு கவனமும் 24 மணி நேரமும் ஒரு கண்ணு பிசினஸ்ல இருக்கணுங்க. இந்த வியாபாரத்துல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இந்த வியாபாரத்தை பத்திய சிந்தனை நமக்குள்ள ரெகுலரா இருக்கணும். தென் கேரக்டர். இந்த கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்க வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டும் இல்ல. பணம் சம்பாதிப்பதற்கு இந்த உலகத்துல நிறைய வழி இருக்கு. ஒரு நல்ல முறையில நம்ம மூலமா நிறைய பேர்த்த சம்பாதிக்க வைப்பதற்காக ஒரு வியாபாரத்திற்கு வந்திருக்கோம். அதுல கேரக்டர் ரொம்ப முக்கியம். ஒன்ஸ் கேரக்டர் ஸ்பாயில் ஆயிருச்சுன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். அதனால கேரக்டர், இப்ப நான் சொன்ன இந்த ஏபிசி 3 விஷயங்களை பார்க்கலாம். ஆட்டிடியூட், பிசினஸ் அண்ட் கேரக்டர். இந்த 9 கோர்ஸ்ல முதல்ல ஆட்டிடியூட்ல ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. அதுல முதல் பாயிண்ட் டெய்லி ஆடியோ ஆர் வீடியோ. அது என்னங்க, இந்த வியாபாரத்துல வெஸ்டீஜ் வியாபாரத்துல ஜெயிப்பதற்கு
இந்த 9 பண்புகள் தேவைன்னு சொன்னா அதுல முதல் விஷயம், ஒரு நாளைக்கு 15 இருந்து 20 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் குறைந்தபட்சம் வெஸ்டேஜ் வியாபாரத்தை டெவலப் பண்றதுக்கு உண்டான ஆடியோஸோ அல்லது வீடியோஸ் இதை நம்ம பார்க்கணும். ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணணும். இந்த ஆடியோ வீடியோ நம்மள என்ன பண்ணும்? பிகாஸ் என்னன்னா நம்ம மனதை பக்குவப்படுத்தும். இந்த வியாபாரத்துல சாதிப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை கொண்டு வரும். பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் கொடுக்கக்கூடிய ஆடியோஸ் அல்லது வெஸ்டேஜ் வியாபாரத்தை டெவலப் பண்றதுக்கு உண்டான நெட்வொர்க்கிங் ஸ்கில் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், ஆடியோஸ், உங்க அப்ளைன் என்ன சஜஸ்ட் பண்றாங்களோ, உங்க லைன் ஆஃப் ஸ்பான்சர் அப்ளைன் என்ன சஜஸ்ட் பண்றாங்களோ, தினைக்கும் 15 நிமிடத்திலிருந்து 30 நிமிடம் இதற்காக குவாலிட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். தென் அடுத்து டெய்லி புக் ரீடிங். இந்த புக் ரீடிங் என்ன பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம். அட்லீஸ்ட் 1 or 2 pages per day. முடிஞ்சா 5 பக்கம் 10 பக்கம், மினிமம் 1 இருந்து 2 பக்கம். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்ப இந்த வியாபாரத்துல அசோக் சார் சொன்ன மாதிரி என்னுடைய மாத வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல. பட் ஸ்டில் ஐ ஃபேஸ் நெகட்டிவ். இப்ப ஃபீல்டுக்கு போறோம், ஒவ்வொருத்தரை பாக்குறோம், பார்க்கும்போது சில நேரம் நம்மளோட என்டையர் சார்ஜை இறக்குற மாதிரி மக்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த மாதிரி நிகழ்வுகள் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். புதிதாக இணைஞ்சவர்களுக்கு நடக்கும், பிரான்ச் ரைட்டர் லெவல் எல்லா லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் நடக்கும். அப்ப அந்த மாதிரி சார்ஜ் டவுனா இருக்கும் போது இந்த 2 பேஜ் 3 பேஜ் தினைக்கும் படிக்கக்கூடிய ஹேபிட் இருந்துச்சுன்னா, அந்த பர்டிகுலர் டைம்ல எடுத்து அந்த புக் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுடைய சார்ஜ் சிவ்வுன்னு ஏறிடும். அதுக்கு சில புக்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். 2 விதமான புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்றேன். முதல்ல PMA புக்ஸ், பர்சனல் நம்ம தனி மனித ஆளுமை திறனை வளர்க்கக்கூடிய புக்ஸ். 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வெஸ்டேஜ் வியாபாரத்தை டெவலப் பண்றதுக்கு தேவையான புக்ஸ். ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம். மனம் தரும் பணம், நெப்போலியன் ஹில்லோட கிளாசிக் புக், திங்க் அண்ட் க்ரோ ரிச். அந்த புக் தமிழ்ல இருக்கு, அதை படிக்கலாம். எண்ணங்களை மேம்படுத்துங்கள். எப்பெல்லாம் ஃபீல்டுக்கு போகும்போது நம்மளுடைய நெகட்டிவ்ஸ் எப்பெல்லாம் நம்மளை தாக்குதோ அப்ப புக்கை படிங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிங்க, உட்காந்து 2 பேஜ் புக்கை படிங்க, பழைய எனர்ஜி லெவலுக்கு வந்துடலாம். பிகாஸ் அவங்க நம்மளைய நெகட்டிவ் பண்ணதுனால நம்மளுக்கு எந்த லாஸும் கிடையாது. நம்ம எல்லாரும் மனிதர்கள், அதனால ஒரு எமோஷனல் லாஸ் அந்த இடத்துல இருக்கும். அதை பில்ட் பண்றதுக்கு இந்த புக்ஸ் பெரிய லெவல்ல உதவும். அதே மாதிரி நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸ்க்கு பிசினஸ் ஆஃப் 21st century, பேரபிள் ஆஃப் த பைப்லைன், we have so many books. உங்க லைன் ஆஃப் ஸ்பான்சர் ரெக்கமெண்ட் பண்ற புக்கை வச்சுக்கோங்க. மாசம் அட்லீஸ்ட் ஒரு புக்காவது நீங்க படிக்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணுங்க. இது நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உதவும். இப்ப நம்ம எல்லாரும் செல்போன் யூஸ் பண்றோம், லேப்டாப் யூஸ் பண்றோம். இப்ப என்ன ஆகுது, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் செல்போன் யூஸ் பண்றோம். நைட் என்ன பண்றோம், சார்ஜ் பண்றோம், லேப்டாப்க்கு சார்ஜ் பண்றோம். அந்த மாதிரி நம்மளை சார்ஜ் பண்றதுக்காக தான் இந்த டெய்லி புக் ரீடிங், ஆடியோ, வீடியோ இதெல்லாமே. தென் தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலர் ஈவென்ட் பார்ட்டிசிபேஷன். எந்த ஒரு மீட்டிங் ட்ரைனிங் அப்படின்னாலும் ரீசன் சொல்லக்கூடாது. மீட்டிங் ட்ரைனிங்னா நம்மளோட பிரியாரிட்டி என்னன்னா, முதல்ல அந்த மீட்டிங் நம்ம அட்டன் பண்ணணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த கேம்ப் ஃபயர் எல்லாம் போடுவாங்க. இப்ப ரிசார்ட்ல எல்லாம் போய் தங்கினீங்கன்னா, பீச் பக்கத்துல பீச் ரிசார்ட்ஸ்ல தங்கினா கேம்ப் ஃபயர் போடுவாங்க. ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் போடுவாங்க, பார்த்திருப்பீங்க. விறகெல்லாம் நிறைய வச்சு நெருப்பு எரிய விடுவாங்க. அந்த கேம்ப் ஃபயர் பக்கத்துல போய் உட்காந்தீங்கன்னா கத கத கதன்னு இருக்கும். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்க தகதகன்னு இருக்க கேம்ப் ஃபயர்ல இருந்து ஒரு நெருப்பு எடுத்து வெளியில போடுறீங்க. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுங்க, கரிக்கட்டை ஆயிரும். இப்ப வெளியில இருக்கக்கூடிய ஒரு கரிக்கட்டை எடுத்து அந்த கேம்ப் ஃபயர் நெருப்புல போட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும், அதுவும் நெருப்பாயிரும். தக தக தகன் ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்க அனலோட சேர்த்து அது இன்னும் அனலை கொடுக்குற மாதிரி மாறிடும். இதுதாங்க ஈவெண்ட். ஈவெண்ட் அப்படிங்கிறது நெருப்பு மாதிரி. எப்பெல்லாம் ஈவெண்ட் விட்டு டீவியேட் ஆகுறாங்களோ கரிக்கட்டை ஆயிருவாங்க. ஈவெண்ட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா வெஸ்டேஜ்ல நெருப்பு மாதிரி இருப்பாங்க. அப்ப ஈவெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்ப்போம். வெஸ்டேஜ்ல சாதிச்சிருக்க அத்தனை லீடர்ஸ் ஆர் born in ஈவெண்ட்ஸ். ஈவெண்ட்ஸ்ல தான் உருவாயிருக்காங்க. யாரை வேணுமாலும் எடுத்து பாருங்க. அவங்க எப்படி இந்த வெஸ்டேஜ் வியாபாரத்தை பிடிச்சிருக்காங்க, ஏன் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன் ஒரு உந்து சக்தி வந்திருக்கு அப்படின்னா, எங்கேயாவது எப்பயாவது அட்டன் பண்ண ஒரு ஈவெண்ட் அவங்கள அந்த உந்து சக்தி கொடுத்துருக்கும். அதனால ஈவெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஈவெண்ட் இப்ப பேண்டமிக்ல ஆன்லைன் ஈவெண்ட்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு.
எந்த ஈவெண்டா இருந்தாலும் முதல்ல ரீசன் சொல்லாம நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். லீட் பை எக்ஸாம்பிள். நம்ம குழுவிற்கு நம்ம ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். தென் அப்பதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குழுவுல இருக்கிறவங்க என்னோட டைமண்ட் வந்திருக்காங்க, என்னோட கிரவுன் வந்திருக்காரு, என்னோட யுனிவர்சல் கிரவுன் வந்திருக்காரு, டபுள் கிரவுன் வந்திருக்காரு, அப்ப நானே அட்டன் பண்ணோம் அப்படின்னு வருவாங்க. அதே மாதிரி இந்த ஈவெண்ட்ஸை போய் நம்ம சொல்லும் போது நம்ம குழுவுல 2 விதமா சொல்லலாம். ஒன்னு இன்ஃபார்ம் பண்ணலாம் அல்லது ப்ரொமோட் பண்ணலாம். இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஈவெண்ட் இருக்குன்னு தெரியப்படுத்துறது, ஒரு தகவலை டெக்ஸ்ட் மெசேஜ்லயோ வாட்ஸ்அப்லயோ தெரியப்படுத்துறது. பட் ஈவெண்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஈவெண்ட் வரதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது, குழுவுல நிறைய பேர் வரதுனால என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கறத விளக்கி சொல்லி ஈவெண்ட் அட்டன் பண்ண வைக்கிறது. நம்ம ஈவெண்ட் அட்டன் பண்ணணும், நம்ம குழுவுல நிறைய பேர்த்த ரெகுலரா ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். தென் அடுத்து பிசினஸ். இப்ப ஆட்டிடியூட் அப்படிங்கிற பகுதியில 9 கோர்ஸ்ல 3 பாயிண்ட் பார்த்தோம். அடுத்தது பிசினஸ். அதுல ஃபர்ஸ்ட் 100% செல்ஃப் யூஸ். 100% வெஸ்டேஜ்ல நம்ம ப்ராடக்ட சொந்த உபயோகத்திற்கு பண்ணணும். இது இங்க சக்சஸ் ஆகிறதுக்கு தம்ப் ரோல். ஏன் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட யூஸ் பண்ணாம வெஸ்டேஜ் வியாபாரத்துல சக்சஸ் ஆக முடியாது. சார் நான் ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணல, நிறைய பேர்த்த பார்த்து ரெக்ரூட்மெண்ட் நிறைய பண்ணிடுவேன், சக்சஸ் ஆயிருவேன். டீம்ல நிறைய பேர் அப்படி கூட இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், புதிதா வரக்கூடியவங்க எல்லாம் ஒரு சிலர் அந்த மனநிலையில கூட இருப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா சக்சஸ் கிடைக்காது. வித்தவுட் யூசிங் ப்ராடக்ட் யூ கேனாட் அச்சீவ் எனிதிங். அதாவது ஒரு சின்ன உதாரணம், வெஸ்டேஜ் ப்ராடக்ட தொடர்ச்சியா நீங்க 100% யூஸ் பண்ணணும். இன்னைக்கு காலையில உங்களுக்கு பேஸ்ட் தீர்ந்து போச்சு, பேஸ்ட் உங்களுக்கு பக்கத்துல இருக்க டிஎல்சிபில இல்ல, வேற ஏதோ ஒரு ரீசன் உங்களுக்கு ஒரு நாளோ 2 நாள் டிலே ஆகி வருது. நான் என்ன சார் பண்றது? வெறும் கையில கூட பிரஷ் பண்ணலாம், இந்த கையால வேற XY பிராண்ட் ப்ராடக்ட்ஸை டச் பண்ண கூடாதுங்க. நீங்க அந்த கன்விக்ஷன்ல இருந்தா தான் உங்க குழுவுல இருக்கிறவங்களும் அந்த கன்விக்ஷனுக்கு வருவாங்க. ஏன்னு பார்ப்போம். மார்க்கெட்ல இருக்க ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதுனால எக்ஸ் பிராண்டோ ஒய் பிராண்டோ உங்களுக்கு காரை கொடுக்குமா, ஃபாரின் ட்ரிப் கொடுக்குமா, லட்சம் கோடி வருமானம் கொடுக்குமா, ரெசிடுவல் இன்கம் கொடுக்குமா, ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் இன்கம் கொடுக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா வெஸ்டேஜ் ப்ராடக்ட் உங்களுக்கு காரை கொடுக்கும், ஃபாரின் ட்ரிப் கொடுக்கும், லட்சம் கோடி வருமானத்தை கொடுக்கும், ரெசிடுவல் இன்கம், ஜெனரேஷன் இன்கம் எல்லாமே கொடுக்க போகுது. அப்ப இந்த ப்ராடக்ட நம்ம பயன்படுத்தணுமா வேண்டாமா? நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி லீட் பை எக்ஸாம்பிள். நம்ம குழுவிற்கு நம்ம முன் உதாரணமா இருக்கணும். 100% நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும். மார்க்கெட்ல இருக்க ப்ராடக்ட்டுக்கும் வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? மார்க்கெட்ல இருக்கிற ப்ராடக்ட காலையில எந்திரிச்சு பிரஷ்ல பேஸ்ட வச்சு விளக்கிட்டு துப்புனீங்கன்னா நொர வரும், சோப்பு போட்டு குளிச்சீங்கன்னா நொர வரும், ஷாம்பு போட்டு குளிச்சீங்கன்னா நொர வரும். வெஸ்டேஜ் ப்ராடக்ட யூஸ் பண்ணுங்க, காலையில பிரஷ்ல பேஸ்ட் வெஸ்டேஜ் பேஸ்ட வச்சு பிரஷ் பண்ணிட்டு துப்புங்க, நொர வரும். 10ஆம் தேதி உங்க அக்கௌண்ட்ல பணமும் வரும். ஷாம்பு போட்டு குளிங்க, வெஸ்டேஜ் ஷாம்பு, வெஸ்டேஜ் சோப் போட்டு யூஸ் பண்ணுங்க, நொர வரும். 10ஆம் தேதி உங்க அக்கௌண்ட்ல பணமும் வரும். நொர மட்டும் வேணுங்கிற ஆளு XY பிராண்ட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். நொரையோட சேர்த்து பணமும் வேணுங்கிறவங்க வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் எல்லாரும் ஸ்மார்ட்டா இருப்போம். அப்ப இப்பேற்பட்ட விஷயம் கொடுக்கக்கூடிய வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டை நம்ம முதல்ல பயன்படுத்துவோம். சில புத்திசாலிகள், நான் யூஸ் பண்றேன்னா இல்லையா எப்படி என் டீம் மெம்பர்ஸ்க்கு தெரிய போகுது, நான் எது வேணுமாலும் யூஸ் பண்ணலாம், ஆனா மித்தவங்கள்ட்ட போய் வெஸ்டேஜ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது என்னைக்குனாலும் தெரிய வந்துடும். ஓகேங்களா? அந்த மாதிரி தெரிய வந்துச்சுன்னா நம்மளோட கிரெடிபிலிட்டி பாதிக்கப்படும். அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. போய் ஒரு இடத்துல நம்பிக்கையோட பேசணும் அப்படின்னா இந்த பொருட்களை பயன்படுத்திட்டு பேசினாதான் நம்பிக்கையோட பேசலாம். பேஸ்ட் நல்லா இருக்கும், சோப்பு நல்லா இருக்கும், டீ நல்லா இருக்கும், சப்ளிமெண்ட்ஸ் நல்லா இருக்கும். எப்ப பேச முடியும்? நம்ம யூஸ் பண்ணாதான் கான்பிடென்ட்டா அதை பேச முடியும். இதன் அடுத்து ஷேரிங் ப்ராடக்ட்ஸ், பொருட்களை பகிர்ந்து கொள்ளுதல். அது என்ன சார்? கால் கிலோ டீ தூள் வாங்கிட்டு வந்து 50 கிராமா ஒரு 5 பேத்துக்கு பாக்கெட் போட்டு ஷேர் பண்றதா? நிறைய பேர் அப்படி நினைக்கலாம். திஸ் இஸ் நாட் லைக் தட். அந்த மாதிரி ஷேர் பண்றது இல்லைங்க. பொருட்கள்னால கிடைத்த அனுபவங்களை பகிர்ந்துகிறது. ஏன்னா வெஸ்டேஜ்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் மிராக்குலஸ் ரிசல்ட் வந்துட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, வேற எந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனி எடுத்து பாருங்க, வெஸ்டேஜ் எடுத்து பாருங்க, என்ன நடக்குதுன்னு. வேற இடங்கள்ல யாருக்காவது ப்ராடக்ட் கொடுக்கணும்னா யோசிச்சு ப்ராடக்ட் கொடுக்கணும்.
ஆனா வெஸ்டீஜ்ல கண்ணை மூடிட்டு எந்த ப்ராடக்ட் வேணுமாலும் கொடுங்க, வந்து அவர் சொல்ற பதில் சூப்பர் அப்படிம்பாரு. பிகாஸ் அந்த மாதிரி அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ப்ராடக்ட் நம்மள்ட்ட இருக்கு. இப்ப யமலோகத்தோட கதவை தட்டின ஆளு இன்னைக்கு பொழைச்சு வந்திருக்கிறாங்க நம்மளோட சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நான் ஆரம்ப காலகட்டத்துல இந்த வெஸ்டீஜ் வியாபாரத்தை துவங்கும் போது பொருட்கள் எப்படி இருக்கும் நிறைய தடவை யோசிச்சது உண்டு. பட் ப்ராடக்ட நான் யூஸ் பண்ண எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் என்னுடைய பொருட்கள் மீது இருக்கிற நம்பிக்கையை எது வலு சேர்த்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்வேஸ் என்னோட அப்ளைன், என்னோட மென்டர் ராஜன் சார் ப்ராடக்ட்னால வந்த ரிசல்ட்டை என்கிட்ட வாரத்துக்கு ஒரு தடவையாவது 2 தடவையாவது ஷேர் பண்ணுவார். ஷேர் பண்ணும்போது எனக்கு அது நம்பிக்கையை வலு சேர்த்துச்சு. அடுத்து என்னுடைய குழுவுல இருக்கிறவங்க நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, எனக்கு வலு சேர்த்துச்சு. இதேதான் ஒவ்வொருத்தருக்கும். ஒருத்தர் டீ கொடுத்தோம், ஜீட்டா டீ பிளைன் டீயா குடிச்சிட்டு கிட்னி ஸ்டோன் வெளில வந்துருச்சுங்கிறார். என்னால நம்பவே முடியல. அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வீட்டுல போய் பார்த்தா அவர் சொல்றாரு, கிட்னி ஸ்டோன் வெளில வந்துருச்சு சார், டீ தான் ரெகுலரா பிளைனா குடிக்கிறேங்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் ரிசல்ட் வருதுங்க. இந்த ப்ராடக்ட்ல கிடைத்த அனுபவங்களை நீங்க உங்களுடைய குழுவுல இருக்கவங்களோட ரெகுலரா ஷேர் பண்ணுங்க. பிளாக்சீடு கொடுத்த அந்த ரிசல்ட் வந்துச்சு, கேண்டர்மா கொடுத்த அந்த ரிசல்ட் வந்துச்சு, குர்குமின் கொடுத்த அந்த ரிசல்ட் வந்துச்சு. இந்த மாதிரி டெஸ்டிமோனியல் டீம் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி ரெகுலரா டீமோட ஷேர் பண்ண ஆரம்பிங்க. ஈவன் லாஸ்ட் வீக் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது குளுக்கோசமின் கொடுத்து பல வருடங்களாக மூட்டு வலி இருந்தவங்க இன்னைக்கு மாடிப்படி ஏறி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களை பத்தி கிடைத்த அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க. தென் அடுத்தது 3 to 5 பிளான்ஸ் பெர் வீக். வியாபார திட்டத்தை காமிக்கிறது. ஒரு வாரத்திற்கு குறைந்தது 3 to 5 பிளானாவது காட்டணும். இது என்ன அப்படின்னா, ஒரு 5 பேர்த்த உட்கார வச்சு ஒன்னா பிளான் காமிச்சா அது ஒரு பிளான். ஒரு உதாரணத்திற்காக சொல்றேன். ஒரு 1-to-1 எடுத்தா ஒரு பிளான், ஒரு ஹோம் மீட்டிங் எடுத்தா ஒரு பிளான், ஒரு சிஎன்டி எடுத்தோம்னா ஒரு பிளான். அந்த மாதிரி குறைந்தது ஒரு கோர் பர்சன் வாரத்திற்கு 3 to 5 பிளான் எடுக்கணும். இப்ப இந்த பிளான் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்லிட்டு உள்ள போலாம். ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று இருக்கு. அந்த எக்ஸிபிஷன்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நண்பர்கள் ஸ்டால் போட்டிருக்காங்க. 2 பேரும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ். டாய்ஸ் ஸ்டால் போட்டிருக்காங்க, பொம்மைகள்லாம் இருக்கக்கூடிய ஸ்டால் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டால்ல இருந்து அந்த பால் இருக்கும், கார் இருக்கும், இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் விளையாடக்கூடிய பொம்மை இருக்கும். 2 பேரும் ஒரு இடத்துல ஹோல்சேலா வாங்கிட்டு வந்து எக்ஸிபிஷன்ல விற்கிறாங்க, லாபத்தை பிரிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு தொழில் துவங்கி இருக்கிறாங்க. 2 நண்பர்கள் இருக்காங்க. ஒரு நண்பர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிபிஷனோட என்ட்ரி கேட்டுக்கு பக்கத்துல அவரோட ஸ்டாலை போடுறார். இன்னொரு நண்பர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸிட் கேட், மக்கள் வெளியில போகக்கூடிய கேட்டுக்கு பக்கத்துல ஸ்டால் போட்டிருக்காருங்க. 2 பேருமே பார்ட்னர்ஸ், ஒரே டாய்ஸ் தான், ஒரே பிரைஸ் தான். பட் எண்ட் ஆஃப் த டே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த என்ட்ரி கேட், அதாவது மக்கள் நுழையக்கூடிய இடத்துல அந்த எக்ஸிபிஷன்ல ஸ்டால் போட்டவருக்கு வியாபாரம் பல மடங்கு நடந்திருக்கு. அதாவது ஒரு உதாரணம் எடுத்தீங்க அப்படின்னா, அவருக்கு 10,000 வியாபாரம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸிட் கேட்ல போட்டவருக்கு 1000 ரூபாய்க்கு தான் நடந்திருக்கு. 1000 எங்க இருக்கு, 10,000 எங்க இருக்கு, யோசிச்சு பாருங்க. 10 மடங்கு ஜாஸ்தி. இப்ப நம்ம என்ன நினைப்போம், அவர் என்ட்ரி கேட்ல போட்டிருக்காரு, மக்கள் உள்ள வரும்போதே பணம் நிறைய இருந்திருக்கும், முதல்ல பொம்மை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இதுதான் நம்ம திங்க் பண்றது. இப்ப இந்த எக்ஸிட் கேட்ல போட்டவர்கிட்ட வரும்போது பணம் தீர்ந்துருச்சு, அதனால அவங்க பொருள் வாங்கல அப்படின்னு நினைக்கலாம். 2வது நாள் என்ன நடக்குது அப்படின்னா, என்ட்ரி கேட்டு போட்டவர் எக்ஸிட் கேட் இந்த கடைக்கு மாத்தியாச்சு, இந்த ஸ்டாலுக்கு. எக்ஸிட் கேட் மக்கள் வெளியில போற இடத்துல ஸ்டால் போட்டவரை என்ட்ரி கேட்டு மாத்தியாச்சு. அன்னைக்கு என்டையர் டே 2, 2வது நாள் சேல் முடிச்சு 2 பேரும் உட்காந்து நைட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, நேத்துக்கு யார் 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணாரோ அவர் தான் இன்னைக்கும் 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிருக்காரு. நேத்துக்கு 1000 ரூபாய் பண்ணவர் எக்ஸிட் கேட்ல இருந்தாரு, இன்னைக்கு அவர் என்ட்ரி கேட் மக்கள் நுழையக்கூடிய இடத்துல வந்துட்டாரு. ஆனா அவருக்கு இன்னைக்கு 1000 தான் நடக்குது. இப்ப என்ன காரணமா இருக்கும் பாருங்க. என்னன்னா, இப்பதான் யோசிக்கணுங்க. ஒரே பொருள் தான், ஒரே விலை தான், ஒரே எக்ஸிபிஷன் தான், இடமும் மாத்தி பார்த்தாச்சு. ஒருத்தருக்கு சக்சஸ் கூட வருது, ஒருத்தருக்கு சக்சஸ் கம்மியா வருது. என்ன காரணம்? அந்த 10,000 ரூபாய்க்கு வித்தவர் என்ன பண்ணுவாருன்னா, டாய்ஸ் எல்லாம் முன்னாடி எடுத்து வச்சிருவாரு. பொம்மை எல்லாம் கீ கொடுத்துருவாரு, காருக்கு கீ கொடுத்துருவாரு, மித்த பொம்மைகளுக்கு எல்லாம் கீ கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு பால் கையில எடுத்துக்குவாரு. பால் எல்லாம் மேல தூக்கி போடுவாரு, விளையாடுவாரு.
ஓகேங்களா? அதோட பிரைஸ் எல்லாம் சொல்லுவாரு. 10 ரூபா 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 அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவா அந்த எக்ஸிபிஷன்ல அவரு இது மாதிரி ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு இருப்பாரு. அப்ப போற வரவங்களுடைய கவனத்தை ஒரு பக்கம் ஈர்ப்பாரு. அந்த பொருளை பத்தி சிறப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சேல் நிறைய நடக்குங்க. இந்த 1000 ரூபாய்க்கு வித்தவர் என்ன பண்ணுவாருன்னா பொருள்லாம் அடிக்கி முன்னாடி வச்சிருப்பாரு. யாராவது வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா இது என்ன அப்படின்னு கேட்டா பால், இது என்ன அப்படின்னு கேட்டா கார், அவங்க எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 10 ரூபா, இப்படிதான் பேசுவார். அப்ப கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாரு. ஏன் இந்த இடத்துல சொல்ல வரேன் அப்படின்னா, வெஸ்டீஜ் வியாபாரத்துல நீங்க சேர்ந்துட்டீங்கிறதுக்காக யாராவது வந்து உங்க வீட்டுல கதவை தட்டி பேனாவெல்லாம் எடுத்துட்டு வந்து, சார் நீங்க வெஸ்டீஜ்ல சேர்ந்துருக்கிறீங்களாமே, அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு வாங்க, நான் ஜாயின் பண்ணணும்னு யாரும் வரமாட்டாங்க. எப்படி அந்த 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணவரு அந்த துடிப்போட சொன்னாரோ அந்த மாதிரி நம்ம சொல்லணும். எப்படி சொல்லணுங்கிறத பார்ப்போம். நீங்க பேசும்போது வியாபார திட்டத்தை 3 to 5 வியாபார திட்டம் குறைந்தபட்சம் வாரத்திற்கு காட்டணும்னு சொன்னோம். அத பேஷனோட செய்யணும். அதாவது ஒரு ஈடுபாட்டோட, ஒரு வேகத்தோட, வெறியோட செய்யணும். தென் அடுத்து எக்ஸைட்மெண்ட். அந்த பிளான் காட்டும் போது உங்கள்கிட்ட உற்சாகம் இருக்கணும். அந்த உற்சாகம் அடுத்தவங்களுக்கு, உங்களுக்கு எதிரில் இருக்கவங்களுக்கு பத்திக்கும். அந்த பிளானை காட்டும் போது நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க 2 லட்சம் சம்பாதிக்கிறீங்க சார், போய் பிளான சொல்லும் போது உங்கள்ட்ட நம்பிக்கை இருக்கும். நான் புதுசா சேர்ந்திருக்கேன், எப்படி எனக்கு நம்பிக்கை வரும் நிறைய பேர் கேட்கலாம். இந்த வியாபாரத்துல சில 100கள் சம்பாதிக்கும் போது கூட அந்த நம்பிக்கையோட தான் வியாபார திட்டத்தை காமிச்சிருக்கிறாங்க சாதித்த ஒவ்வொருத்தரும். சாதிச்சவங்க எல்லாரும் அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்க செக் இன்னைக்கு நீங்க வாங்குற மாதிரி சில 100கள் தான். ஆனா என் அப்ளைன் இந்த வியாபார திட்டத்திற்கார் இன்னைக்கு 2 லட்சம் சம்பாதிக்கிறார், 4 லட்சம் சம்பாதிக்கிறார், 5 லட்சம் சம்பாதிக்கிறார், நானும் இன்னும் சில மாதங்கள்ல சில வருடங்கள்ல சம்பாதிப்பேன் அப்படின்னு பேசியிருப்பாங்க. அதனால வியாபார திட்டத்தை காட்டும் போது உங்கள்கிட்ட இந்த 3 பண்புகளும் இருக்கணும். பிகாஸ் இந்த வியாபாரத்தை பொழுதுபோக்காவும் செய்யலாம், வியாபாரமாவும் செய்யலாம். வியாபாரமா செய்யணும் அப்படின்னா இந்த 3 பண்புகள் முக்கியம். தென் if you want freedom in Vestige, it doesn't matter what works, it only matters what duplicates. நீங்க ஒரு கேட்டலாக்ல கூட பிளான் காட்டலாம், வெறும் வெள்ளை பேப்பர்ல வட்டம் போட்டு கட்டம் போட்டு பிளான் காட்டலாம், அல்லது வெறும் வாயிலேயே 15 நிமிஷம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் நீங்க பேசி கூட ஜாயினிங் எடுக்கலாம். நிறைய பேர் ஜாயின் கூட பண்ணுவாங்க. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எது ஒர்க் ஆகுதுங்கிறது முக்கியம் இல்லை. உங்க குழுவுல திறமையாக எல்லாரும் செய்யற மாதிரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து டூப்ளிகேட் ஆகணும். நம்ம மட்டும் செய்யறது இல்ல, நம்ம குழுவுல எல்லாரும் பிளான் காட்டக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி அந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய லைன் ஆஃப் ஸ்பான்சர் LOSல அது மாதிரி உருவாக்கி இருப்பாங்க. கம்பெனியுடைய CNT மீட்டிங்ஸ் இருக்கு. அது என்னவோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, அதை டீவியேட் பண்ணாதீங்க. ஏன்னா யூ மே கெட் ரிசல்ட்ஸ். ஆனா வெஸ்டேஜ்ல இண்டிவிஜுவல் ரிசல்ட் மட்டும் இல்லைங்க, சக்சஸ்க்கு டீம் ரிசல்ட் வரணும். அப்ப ஃப்ரீடம் வரணும் அப்படின்னா எது டூப்ளிகேட் ஆகுமோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. தென் அடுத்து கேரக்டர். கேரக்டர் ரொம்ப முக்கியங்க இந்த வியாபாரத்துல. பணம் மட்டும் சம்பாதிப்பதற்கு நிறைய வியாபாரம் இருக்கு. வெஸ்டேஜ் வியாபாரத்துல நம்மளுடைய அப்ஜெக்டிவ் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, பணமும் சம்பாதிக்க போறோம், அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அதுல கேரக்டர் அப்படிங்கிறது முக்கிய ரோல். அதுல ஃபர்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டி. இது என்ன அக்கௌண்டபிலிட்டி? முதல்ல இப்ப அப்ளைன்ட்ட மீட்டிங் வரேன்னு சொல்லியிருப்போம். அந்த மீட்டிங் வரோம்னு சொன்னா வரது. கமிட்மெண்ட்டை ஹானர் பண்றது. முதல்ல என்ன கமிட்மெண்ட்? நான் என்ன சொல்லி இருக்கணும் அதை நான் ஒபே பண்றதுதான் கமிட்மெண்ட். அடுத்தவங்க சொன்னது இல்லைங்க, நான் என்ன சொன்னோ அதை நான் செய்யணும். ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க, 8 மணிக்கு மீட்டிங் வரதா சொல்லியிருக்கோம். அப்ப 8 மணிக்கு நம்ம இருக்கணும். அக்கௌண்டபிள் இன் டைம், மணி, வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன். இப்ப 6 மணிக்கு ஒரு குழுவோட பயிற்சி வச்சிருக்கீங்க, 10 பேர் உங்க குழுவுல இருக்காங்க. 6 மணிக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருக்கீங்க. அப்ப நீங்க எத்தனை மணிக்கு போகணுங்க? 5:30 5:45 போனோம். 6 மணிக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும். 10 பேர் வந்துட்டாங்க, 6:15 தான் நீங்க போறீங்க. அப்ப என்னாச்சுங்க? 10 பேர்த்தோட 15 நிமிடம், அதாவது 150 நிமிடத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிருக்கோம். எல்லாத்தோட நேரமும் முக்கியங்க. இந்த வியாபாரத்துல அக்கௌண்டபிள், நேரத்துல கரெக்டா இருக்கணும். பணம், நிறைய பேர்த்துடைய பணம் நம்ம கைக்கு வரும். எதற்காக? ஈவென்ட்ஸ்க்காக பணம் கொடுப்பாங்க,
ப்ராடக்ட் ஆர்டர் பண்றதுக்காக பணம் கொடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் எப்படிங்க வந்திருக்கு? கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சு ஒவ்வொரு ரூபாயும் அவங்க சம்பாதிச்சு நம்மள்ட்ட கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை என்ன பர்பஸ்க்காக வாங்கணுமோ அதைத்தான் செய்யணும். ஈவெண்டோட டிக்கெட்டுக்காக வாங்கியிருந்தா ஈவெண்ட்டுக்கு தான் கட்டணும். அல்லது ப்ராடக்ட் ஆர்டருக்காக வாங்கியிருக்கிறீங்க, ப்ராடக்ட் ஆர்டர் போடுறதுக்கு தான் அந்த பணத்தை யூஸ் பண்ணணும். உங்களோட சொந்த செலவுகளுக்கு அந்த பணத்தை எடுக்க கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பண்றீங்கன்னா யூ ஆர் கில்லிங் யுவர் ஓன் பிசினஸ். உங்களை நம்பி அழைச்சிட்டு வந்தவங்களுடைய கனவுகள்ல மண்ணை தூவுறீங்க. சாப்பிட காசே இல்லைன்னா பட்னியா கூட இருக்கலாம். ஆனா ப்ராடக்ட் ஆர்டருக்கோ அல்லது ஈவெண்ட்டுக்கோ வந்த பணத்தை எடுத்து சொந்த செலவு செய்யக்கூடாது. தென் வார்த்தைகள், நம்ம பேசுற வார்த்தையை நம்ம ஹானர் பண்ணணும். என்ன சொல்றோமோ அதை செயல்படுத்தணும். ஆக்ஷன், செயல்பாடுகள். அப்ப நம்ம சொல்றதை செய்யணும். இப்ப இந்த 4 விஷயங்கள் அக்கௌண்டபிளா இருக்கணும். டைம், மணி, வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன். தென் அடுத்தது டீச்சபிலிட்டி, அதாவது கற்றுக்கொள்ளுதல், கற்றுக் கொடுக்கிறது. இது எல்லா விஷயமும் இதுல வரும். முதல்ல நம்ம கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். எப்படின்னு பாப்போங்க. லேர்ன் டு லேர்ன். அது என்ன லேர்ன் டு லேர்ன்? கற்றுக்கொள்வது எப்படின்னு கத்துக்கணும். அப்ப எங்க கத்துக்கணும்னு தெரியணும். இன்னைக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. தட்டினீங்கன்னா எங்கனாலும் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. அப்ப வெஸ்டேஜ் வியாபாரத்துல சக்சஸ் ஆகணும்னா எங்க கத்துக்கணும்னு முடியணும். முதல்ல நீங்க அதை முடிவு பண்ணணும். உங்க லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ல என்ன கத்து கொடுக்குறாங்களோ அதை கத்துக்கோங்க. நிறுவனத்துல வெஸ்டேஜ் நிறுவனத்துல என்ன பயிற்சி கொடுக்குறாங்களோ அதை கத்துக்கோங்க. நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் எங்க கிடைக்குதோ அதை கத்துக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்க. கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ல ஸ்விம்மிங் கத்துக்க முடியுமா? அல்லது சைக்கிள் ஓட்ட கத்துக்க முடியுமா? நெட்வொர்க்லயே சாதிக்காதவங்க பயிற்சி கொடுக்குறேன்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்க. அங்க போய் நம்ம கத்துக்கிறதுனால நம்ம ஜெயிக்க முடியுமா? டெஃபினட்டா வாய்ப்பு இல்லை. அதைத்தான் சொல்ல வரேன். லேர்ன் டு லேர்ன். எங்க கத்துக்கணும், எப்ப கத்துக்கணும், எப்படி கத்துக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி வேணும். கற்றுக்கொள்வது எப்படின்னு கத்துக்கிறோம். தென் 2வது ஸ்டெப் அதுல லேர்ன் டு டீச். கற்றுக் கொடுப்பது எப்படி அப்படின்னு நம்ம கத்துக்கணும். ஏன்னா நம்ம குழு டெவலப் ஆயிட்டு இருக்கு. நம்ம குழுவுல வரவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும். அப்ப நம்ம எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிறத கத்துக்கணும். தென் 3வது பகுதி டீச் டு டீச். கற்றுக் கொடுப்பது எப்படின்னு கற்றுக் கொடுக்கணும். இப்ப இந்த 3 ஸ்டெப்பை பாத்தீங்க. இதை நல்ல மனதில் வச்சுக்கோங்க. நான் இந்த வியாபாரத்துல இணையும் போது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போயிருந்தேன் சென்னைக்கு. அப்ப பாலி சார் வந்திருந்தாரு. லீடர்ஷிப் பத்தி எல்லாம் பேசினார். அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார். அதை நான் உங்கள்கிட்ட இப்ப ஞாபகப்படுத்த விரும்புறேன். This is not selling products. This is not bringing people into business. This is the business of leadership. இந்த வியாபாரம் ஏதோ பொருள் விற்கிறது இல்லைங்க, ஏதோ ஆளை சேர்ப்பது அல்ல. இந்த வியாபாரம் முழுக்க முழுக்க லீடர்ஷிப் அப்படிங்கிறத சொன்னார். அப்ப அந்த லீடர்ஷிப் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா முறையாக பயிற்சிகள்ல ஈடுபடணும். ஒரு லீடர் அப்படின்னா யார்? A leader is one who knows the way, goes the way and shows the way. அப்ப இன்னைக்கு எங்க இருக்கோம், எங்க போகணுங்கிற விஷயம் தெரியணும். அந்த பாதையில அவர் போகணும். தன் குழுவுல வரவங்கள முறையா அந்த பாதையில அழைச்சிட்டு போகணும். அப்ப எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, we have very good trainers. ரெகுலரா நம்மளுக்கு பயிற்சிகள் கிடைக்குது. இந்த பயிற்சிகளை நம்மளும் கலந்துக்கிட்டு நம்ம குழுவுல உள்ளவங்களை மேக்சிமம் மார்க்ல இந்த பயிற்சியில கலந்துக்க வைக்கணும். தென் அடுத்து ரெகுலர் கம்யூனிகேஷன் வித் யுவர் growing upline. அது என்னங்க அப்ளைனோட கம்யூனிகேஷன் பண்றது? ஏன் அப்ளைன் எனக்கு போனே பண்ண மாட்டேங்கிறாருங்க, ஏன் அப்ளைன் எனக்கு எப்பயாவது தான் கூப்பிடுவாரு, நிறைய பேர் சொல்றத பார்த்திருக்கலாம். முதல்ல நல்லா புரிஞ்சுக்குவோம். அப்ளைன் நமக்கு கால் பண்ணுமா, நம்ம அப்ளைனுக்கு கால் பண்ணுமா? இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. நம்ம அப்ளைனுக்கு கால் பண்ணோம். ஏன்? அவர் தான் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்காரு. இந்த வியாபாரத்துல நம்ம சாதிப்பதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கார். லட்ச லட்சமா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நம்மளை முன்னேற்றத்துக்காக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதனால முதல்ல எவ்ரி 24 to 48 hours எப்பவுமே உங்களுடைய அப்ளைனோட கனெக்ட்ல இருங்க. அந்த எந்த அப்ளைனோட கனெக்ட்ல இருக்கணும்? Who is active? Who is following the system? Who is growing? யாரு ஆக்டிவா இருக்காரு, யாரு வளர்ந்துகிட்டு இருக்காரு, யாரு சிஸ்டம் ஃபாலோ பண்றாரு. உங்க லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்ல
அவரை கரெக்டா கையை பிடிச்சுக்கோங்க. ரெகுலர் கம்யூனிகேஷன்ல இருங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கம்யூனிகேஷன் இருக்கும் போதுதான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு வளர்றதுக்கு இது சப்போர்ட்டா இருக்கும். தென் நம்ம 9 பாயிண்ட் பார்த்தாங்க. ஒரு ரீகேப் பண்றேன். அதாவது இந்த 9 கோர்ஸ் 9 கோர்ஸ் நம்ம 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கோம். ஆட்டிடியூட், பிலீஃப், கேரக்டர். இது ஆட்டிடியூட்ல 3 பார்ட் பார்த்திருக்கோம். டெய்லி 15 to 20 மினிட்ஸ் புக், அதாவது ஆடியோ வீடியோ பார்க்கிறது, டெய்லி புக் படிக்கிறது, பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் புக்ஸ், அல்லது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை டெவலப் பண்றதுக்கு உண்டான வெஸ்டேஜ் வியாபாரத்தை பில்ட் பண்றதுக்கு உண்டான புக்ஸ். தென் ரெகுலர் ஈவென்ட் பார்ட்டிசிபேட் பண்றது. தென் அடுத்து பிசினஸ், அதுல ஒரு 3 பார்ட் பார்த்தோம், 3 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். 100% செல்ஃப் யூஸ், ஷேரிங் ப்ராடக்ட்ஸ், பொருட்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறது, வாரத்திற்கு 3 to 5 வியாபார திட்டத்தை காமிக்கிறது, பிளான் ஷோ பண்றது. தென் கேரக்டர், அக்கௌண்டபிலிட்டி, நம்மளுடைய சொல், செயல், நம்மளுடைய பணம் ஹேண்டில் பண்றது, நேரத்தை ஹேண்டில் பண்றது, எல்லாத்துலயும் நம்ம அக்கௌண்டபிளா இருக்கணும். தென் டீச்சபிலிட்டி, கற்றுக்கொள்ளுதல், கற்றுக் கொடுத்தல், இது எல்லாத்துலயும் முறையா இருக்கணும். தென் கம்யூனிகேஷன் வித் ஆக்டிவ் அண்ட் க்ரோயிங் அப்ளைன். இந்த 9 பாயிண்ட் பார்த்திருக்கோம். இப்ப என்ன அப்படின்னா, நான் எல்லாமே செய்யறேன் சார், என் டீம்ல செய்யறாங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க. people don't do what I say, people do what I do. இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப ஸ்மார்ட். நம்ம செய்யாம ஒரு விஷயத்தை நம்ம குழுவுல செய்ய சொன்னோம்னா செய்ய மாட்டாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதான் செய்வாங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம செய்யறோமா செய்யலான்னு. முதல் விஷயம், இப்ப சொன்ன எல்லா விஷயங்களும் வெஸ்டேஜ் வியாபாரத்துல என்ன அப்படின்னா, நம்ம செய்யணும், நம்ம குழுவுல இருக்கிறவங்கள செய்ய சொல்லணும். நம்ம செய்யாம அவங்க செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், மீட்டிங்கே போறதில்ல, ஓகேங்களா, ஆனா டீம்ல இருக்கவங்க மீட்டிங் வரணும். செல்ஃப் யூஸ் பண்றது இல்ல, மீட்டிங்ல இருக்கிறவங்க, நம்ம டீம்ல இருக்கிறவங்க செல்ஃப் யூஸ் பண்ணணும். அதெல்லாம் சொன்னா இட் கான்ட் ஒர்க். அது இங்க ஒர்க் ஆகாது. முதல்ல நம்ம செய்யணும், செய்யற விஷயத்தை தான் சொல்லணும், அதுதான் மக்கள் செய்வாங்க. தென் ஹேபிட்ஸ், அதாவது பழக்க வழக்கம். ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமானது. அது ரொம்ப டீடைலா போக வேண்டாம், சிம்பிளா ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு இதை ஸ்கிப் பண்றேன். கிரியேட் a habit of doing it now. எப்பவுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோகாஸ்டினேஷன் அப்படிம்பாங்க. நம்ம மனசுல ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னா என்ன தோணும்னா, இப்ப செய்யலாமா அப்புறம் செய்யலாமான்னு 2 ஆப்ஷன் வரும். ஆல்வேஸ் நம்மளுக்கு எது ஈஸியோ அதைத்தான் நம்ம மைண்ட் தேர்ந்தெடுக்கும். அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒதுக்குவாங்க. ஒரு ஹேபிட்டை உருவாக்குங்க, இப்பவே செய்யணும் அப்படிங்கிற மனநிலையை உருவாக்குங்க. தள்ளி போடக்கூடிய பழக்கத்தை கட் பண்ணுங்க. அதாவது நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த ஒதுக்காதீங்க, தள்ளி வைக்காதீங்க. அதாவது நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு நீங்க தள்ளி வச்சீங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும். அதனால ஒரு ஹேபிட்டுக்கு வாங்க. இந்த ஹேபிட்ஸ்ல என்ன அப்படின்னா, நம்ம செல்ஃப் யூஸ் பண்றது ஒரு ஹேபிட், ஈவென்ட் பார்ட்டிசிபேட் பண்றது ஒரு ஹேபிட். நம்ம டீம்ல அந்த மாதிரி ஒரு ஹேபிட் உருவாக்குங்க. தென் அடுத்து கல்ச்சர், அதாவது நம்ம குழுவுல ஒரு கல்ச்சர் உருவாக்கணும். அது என்ன சார்? நிறைய பேருடைய கேள்வி இந்த இடத்துல என்ன அப்படின்னா, அது எப்படி சார், எனக்கு அப்ளைன் சரியில்லை. நிறைய மக்கள்கிட்ட வெஸ்டேஜ்ல போய் கேட்டோம்னா சொல்ற பதில் என்ன அப்படின்னா, எய்தர் அப்ளைன் சரியில்லை, இல்லைன்னா டவுன்லைன் சரியில்லை. இது மெஜாரிட்டியா நார்மலா வரக்கூடிய டிஃபால்ட் பதில். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்ளைன் சரியில்லை, டவுன்லைன் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய பழக்கத்தை முதல்ல மாத்தும். ஏன்னா இறைவன் மேல இருக்காருங்க, மேல இருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்களோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மேல இருந்து ததாஸ்து அப்படிம்பாரு. என் அப்ளைன் சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ததாஸ்தும் பாரு, ஆமா சரியில்லாத அப்ளைன் தான் பாரு. டவுன்லைன் சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா ததாஸ்தும் பாரு, ஆமா சரியில்லாத டவுன்லைன் தான் பாரு. ஈவன் உங்க அப்ளைன் உங்களுக்கு ஒத்துழைப்பே கொடுக்கலனா கூட நீங்க சொல்றது எப்படி இருக்கணும்னா, ஐ ஹாவ் வெரி குட் அப்ளைன், ஐ ஹாவ் வெரி குட் டீம். அதை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க உச்சரிப்பு அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா என்ன நடக்கும்னா, மேல இருந்து ததாஸ்தும் பாரு. அந்த ததாஸ்து அப்படின்னா எஸ், உங்க அப்ளைன் நல்ல அப்ளைனா மாறிடுவார், உங்க டீம் வெரி குட் டீமா மாறிடும். இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, முதல்ல நீங்க உங்களுக்கு இந்த வியாபாரத்துல முக்கியமா 2 ரோல் இருக்கு. முதல் ரோல் என்ன அப்படின்னா, உங்க அப்ளைனுக்கு நீங்க டவுன்லைன். இரண்டாவது ரோல் என்ன அப்படின்னா, உங்க டவுன்லைன்ஸ்க்கு நீங்க அப்ளைன். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்ளைனுக்கு ஒரு நல்ல டவுன்லைனா முதல்ல நான் நடந்துக்கணும். என் டவுன்லைன்ஸ் எப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேனோ முதல்ல என் அப்ளைனுக்கு நான் அது மாதிரி நடந்துக்கணும், ஒரு நல்ல டவுன்லைனா. அடுத்தது என்னுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு நான் அப்ளைன்.
என் அப்ளைன் எப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தனோ அந்த மாதிரி என்னுடைய குழுவுல இருக்கிறவங்களுக்கு ஒரு அப்ளைனா நான் நடந்துக்கணும். இந்த கல்ச்சரை முதல்ல நம்ம ஒவ்வொருத்தரும் கொண்டு வருவோம். நம்ம குழுவிலேயே இந்த கல்ச்சர் கிரியேட் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான, ஒரு நல்ல மனநிலையோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல கல்ச்சர் நம்ம டீம்ல உருவாகும். தென் அடுத்தது ரைட் டூப்ளிகேஷன். சரியான டூப்ளிகேஷனை குழுவுல உருவாக்கணும். ஒரு பேப்பர் இருக்கு என்கிட்ட, அதை நான் ஜெராக்ஸ் போடணும், அதாவது போட்டோ காப்பி எடுக்கணும். அதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நான் போட்டோ காப்பி எடுக்கணும். ஒரு 100 காப்பி ஜெராக்ஸ் எடுக்கிறதா வச்சுக்கோங்க. நான் இப்ப 100 காப்பி ஜெராக்ஸ் எடுக்கிறேன். 100 காப்பி எடுத்துட்டு பாக்குறேன், 100 காப்பியிலுமே மிஸ்டேக் இருக்கு. பேனா எடுத்து உட்காந்து ஒவ்வொரு காப்பியா நான் திருத்திக்கிட்டே இருக்கேன். ஆஹா, மிஸ்டேக் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதை சுலபமா முடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குங்க. அது என்ன? அந்த மாஸ்டர் காப்பி இருக்கு இல்லைங்களா, முதல் காப்பி, அதுதானே கொடுத்து ஜெராக்ஸ் போட்டோம், போட்டோ காப்பி போட்டோம். அந்த மாஸ்டர் காப்பியை ஜெராக்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு ஜெராக்ஸ் எடுத்திருந்தா 100 காப்பியும் கரெக்டா வரப்போகுது, திருத்துற வேலை இல்லை. அதே தாங்க இந்த பிசினஸ்லயும். இந்த பிசினஸ்ல மாஸ்டர் காப்பி யார் அப்படின்னா நம்ம டீமுக்கு நம்ம தான். நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இப்ப நான் சொன்ன இந்த 9 கோர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், நம்ம குழுவில் அதை ஃபாலோ பண்ண வைக்கலாங்க. ரைட் டூப்ளிகேஷன் உருவாகும். தென் அடுத்து மைண்ட் செட். 80% எங்க இருக்குன்னா மைண்ட் செட்ல தான் இருக்கு. மைண்ட் செட் இந்த வியாபாரத்துல ரொம்ப முக்கியம். நாட் ஓன்லி வெஸ்டேஜ் பிசினஸ், லைஃப்லயே ரொம்ப முக்கியம். 2 விதமான மனநிலை இருக்குங்க. ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா growth மைண்ட் செட், இன்னொன்னு ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட். அதாவது எப்பவும் பயத்தை பத்தி பேசுறாங்களா, குறைகள் பத்தி பேசுறாங்களா, வெறுப்பை பத்தி பேசுறாங்களா, கவலையை பத்தி பேசுறாங்களா, வலிய பத்தி பேசுறாங்களா, வேதனையை பத்தி பேசுறாங்களா அப்படின்னா அது ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட். அதாவது பாவர்ட்டி மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் growth மைண்ட் செட் அல்லது ப்ராஸ்பரிட்டி மைண்ட் செட் அப்படிம்பாங்க. அவங்க எதை பத்தி பேசுவாங்க? அன்பை பத்தி பேசுவாங்க, மகிழ்ச்சியை பத்தி பேசுவாங்க, உற்சாகத்தை பத்தி பேசுவாங்க, உத்வேகத்தை பத்தி பேசுவாங்க, அபரிமிதம் அதாவது அபண்டன்ஸ் பத்தி பேசுவாங்க. அப்ப இந்த மாதிரி பேசினா என்னன்னா ப்ராஸ்பரிட்டி மைண்ட் செட், growth மைண்ட் செட். லைஃப் அப்படிங்கிறது என்ன? லைஃப் இஸ் நத்திங் பட் திங்கிங் அண்ட் ஆக்டிங். நம்மளுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. ஒரு மனிதன் யாருக்கிட்ட அதிகமா பேசுறாரு அப்படின்னா தன் கிட்டதான் அதிகமா பேசுறாரு. அதான் செல்ஃப் டாக். இப்ப நான் இந்த பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன், ஒவ்வொருத்தர் மனதிலையும் ஒரு செல்ஃப் டாக் போயிட்டு இருக்கு. அப்ப அதிகமா நம்ம பேசுறது யாருக்கிட்டனா நம்மள்ட்ட தான். ஈவன் அந்த செல்ஃப் டாக்ல கூட எப்படி இருக்கணும்னா எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த growth மைண்ட் செட் அப்படிங்கிற ப்ராஸ்பரிட்டி மைண்ட் செட்ல நம்மளுடைய தாட் ப்ராசஸ் இருக்கா அப்படிங்கிற கான்சியஸ்னஸ்க்கு வாங்க. தாட் ப்ராசஸ மானிட்டர் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த 9 கோர்ஸ் உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி சொல்றேன். பிகாஸ் இந்த வியாபாரத்துல இந்த அளவுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண என்னுடைய டீம் அசோசியேட்ஸ்க்கு நான் தேங்க் பண்றேன். பிளஸ் என்னோட கிரேட் மென்டார் திரு ராஜன் சார், அவர்களுக்கு நான் இந்த நேரத்துல நன்றி சொல்றேன். ஒவ்வொரு ஸ்டெப்பா என்னை படிப்படியா செதுக்கி இந்த லெவலுக்கு உருவாக்கி இருக்கிறார். தென் நம்மளுடைய கிரேட் ட்ரைனர்ஸ், இன்று வெஸ்டேஜ் வியாபாரம் தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு பில்ட் ஆகிறதுக்கு தங்களுடைய முழு உழைப்பை போட்டு பில்ட் பண்ணிருக்கிறாங்க. நம்மளுடைய சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் அசோக் சுந்தரராஜன் சார் அண்ட் பிரவீன் சார், அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தென் அடுத்து ஆபரேஷன்ஸ் டீம் மிஸ்டர் சதீஷ் அண்ட் மிஸ்டர் அரவிந்த் அண்ட் டீம், அவங்களும் நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி வியாபாரத்தை பில்ட் பண்றதுக்கு, இவ்வளவு வால்யூம் பண்றதுக்கு டே அண்ட் நைட்டா அவங்க ஒர்க் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கி கொடுத்திருக்காங்க. ஐ தேங்க் டு ஆல். விஷ் யூ வெல். தேங்க் யூ சோ மச். வெரி கிரேட் சார், வெரி கிரேட். சூப்பரான ஒரு பிரசன்டேஷன். இன்ஃபேக்ட் ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு கம்யூனிகேஷன் இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. பிகாஸ் அந்த பேசிக்ஸ், ஸோ ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல எஸ் அந்த ஏபிசி ரூல் 9 கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டிடியூட், தென் பிஸ்னஸ் அண்ட் கேரக்டர், நிச்சயமாக இதுதான் வந்து இந்த முதல் படி. ஸோ இந்த முதல் படியில நம்ம செதுக்கும் போது நிச்சயமாக ஒரு கிரேட்டர் ஹைட்ஸ் நம்மளால ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு உங்க ரொம்ப எளிமையாக இந்த பிரசன்டேஷன் மூலமாக நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. Doing the best thing at this moment will put us in the best place the next moment. So இந்த ஒரு ப்ரோ அப்படிங்கிறதுக்கு ஏத்தா போல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஆட்டிடியூட், செகண்ட் திங் பிசினஸ் அண்ட் மூன்றாவது கேரக்டர், அந்த 9 கோர்ஸ். ஸோ இதை வந்து பெஸ்டா இப்ப நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த மூமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது நிச்சயமாக நாளைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துல நம்ம போகிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலாக தான் இந்த இடத்துல அமையக்கூடியது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்
இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே வந்து இதை நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. ஸோ இதை அப்சர்வ் பண்ணும்போது இதுல கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. லேர்ன் டு லீட் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். ஸோ லைக் ஒரு ஈவினிங் வித் க்ரௌன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த லேர்ன் டு லீட் அப்படிங்கிற இந்த ஹெட்டிங்ல ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் ஐ கன்க்ளூட் லைக் ஒரு சின்ன கதையோட, ஒரு ஊர்ல ஒரு மரத்துல வந்து ஒரு கழுதையை வந்து கட்டி வச்சிருந்தாங்களாம். ஸோ அந்த கழுதை அந்த மரத்தை சுத்தி அப்படியே வந்துட்டு இருந்தது. அப்போ அந்த இடத்துல ஒரு திடீர்னு ஒரு நாள் ஒரு பேய் ஒன்று வந்து அந்த பேய் என்ன பண்ணிச்சு, அந்த கழுதையோட கயிறை வந்து கழட்டி விட்டுருச்சு. ஸோ அந்த கழுதை என்ன பண்ணிச்சுன்னா போய் பக்கத்துல